வணக்கம். ஒரு நல்ல தமிழ் சிறுகதைன்னா என்ன? எதை வச்சு ஒரு கதை சூப்பரா இருக்கு, நம்ம மனசுல எப்பவும் நிக்குதுன்னு சொல்றோம்? வாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கலை வடிவத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஒரு கதைய நம்மளால ஏன் மறக்கவே முடியல? இந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கான பதில வேற எங்கேயும் இல்ல, நம்ம தமிழ் இலக்கியத்திலே தேடலாம் வாங்க. சரி, எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல சிறுகதை எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். ஒரு காலத்துல எல்லாம் காவியங்களா, பெரிய பெரிய கதைகளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி சிறுகதைன்னு ஒரு வடிவம் வந்து சின்ன சின்ன தனிப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பிச்சுது. வாங்க, அத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இங்க தான் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது. நீங்களே பாருங்க, ஒரு பக்கம் சிலப்பதிகாரம் மாதிரியான காவியங்கள், ராஜாக்கள், பெரிய பெரிய படைகள், யுத்தங்கள்னு ஒரு பிரம்மாண்டமான கேன்வாஸ்ல கதைய சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் நவீன சிறுகதை என்ன பண்ணுது தெரியுமா? அது கேமராவை நேரா ஒரு சாதாரண மனுஷனோட மனசுக்குள்ள கொண்டு போகுது. அவனோட மனசுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன போராட்டங்கள், அவனோட உணர்ச்சிகள், இது எல்லாத்தையும் ரொம்ப பக்கத்துல இருந்து காட்டுது. இது இலக்கியத்துல ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். சரி, ஒரு நல்ல சிறுகதையை தேடி நாம போற இந்த பயணத்துல முதல்ல நாம சந்திக்க போறது ஒரு புரட்சிக்காரர. பழைய சட்டத்தை எல்லாம் உடைச்சு சிறுகதைக்கு புது இலக்கணம் எழுதின ஒரு எழுத்தாளரை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அவர் பேருதான் புதுமை பித்தன். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கிய உலகத்தையே தன்னோட எழுத்துக்களால ஒரு உழுக்குனவர்னு சொன்னா அது மிகையாகாது. ஒரு உண்மையான புரட்சியாளர். ஏன் அவரை நாம ஒரு புரட்சியாளர்னு சொல்றோம்? அதுக்கு காரணம் இருக்கு. முதல்ல சமூகத்துல இருந்த போலித்தனத்தை பயங்கரமா கிண்டல் பண்ணினார். ரெண்டாவது, யாருக்கும் பயப்படாம பழைய சம்பிரதாயங்களை எல்லாம் கேள்வி கேட்டார். ரொம்ப முக்கியமா திருநெல்வேலி பாஷைய அப்படியே எழுத்துல கொண்டு வந்தாரு. அது வரைக்கும் இலக்கியம்னா ஏதோ பெரிய ஆளுங்களுக்கானதுன்னு இருந்த நிலைய மாத்தி சாதாரண மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்த்தார். சரி, புதுமை பித்தன் ஒரு வழிய காட்டினாரு. அந்த வழியில தமிழ் மக்களோட வாழ்க்கைய அப்படியே பிரதிபலிச்ச ரெண்டு பெரிய ஆளுமைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். ரெண்டு பேருமே மாஸ்டர்ஸ் தான், ஆனா அவங்க உலகங்கள் ரெண்டும் வேற வேற. முதல்ல ஜெயகாந்தன். இவரோட கதைகள் பெரும்பாலும் நகரத்தை மையமா வச்சிருக்கும். சிட்டி லைஃப்ல இருக்கிற தனிமை, குழப்பம், எது சரி எது தப்புன்னு தெரியாம தவிக்கிற மனுஷங்க, இப்படி மனித மனசோட ஆழமான உளவியல் சிக்கல்களுக்குள்ள நம்மள அப்படியே இழுத்துட்டு போயிடுவார். ஜெயகாந்தனோட ஸ்பெஷாலிட்டியே அவரோட டயலாக்ஸ் தான். பாத்தீங்களா இந்த வரிய எவ்ளோ ஷார்ப்பா தைரியமா இருக்கு. இப்படிப்பட்ட உரையாடல்கள் மூலியமா தான் ஒரு கேரக்டரோட மொத்த குணத்தையும் ஒரே ஷாட்ல நமக்கு புரிய வச்சிடுவாரு. அதுக்கு இந்த வரிகளே ஒரு சரியான உதாரணம். சரி, சிட்டில இருந்து அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு கிராமத்துக்கு போலாமா? அங்க நம்மள வரவேற்கிறதுக்கு ராஜநாராயணன், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கீரா காத்துக்கிட்டு இருக்காரு. அவரு நம்ம கைய பிடிச்சு கரிசல் காட்டு மண்ணுக்கே கூட்டிட்டு போயிடுவாரு. அங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கையையும் அவங்க வாய்மொழியா சொல்ற கதைகளையும் கொண்டாடின ஒரு அற்புதமான கதை சொல்லி அவரு. இந்த வரிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கீராவோட எழுத்து எவ்வளவு இயல்பா அந்த மண்ணோட வாசத்தோட இருக்கு பாத்தீங்களா? ஜெயகாந்தனோட அந்த ஷார்ப்பான டயலாக்ஸ்க்கும் இதற்கும் எவ்வளவு வித்தியாசம். இதுதான் ஒரு கிராமத்து வாழ்க்கையோட அசல் சித்திரம். அர, நம்ம தேடல் இதோட முடியல. சிறுகதைங்கிறது அப்படியே நின்னுடல. அது வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. புது புது உலகங்களுக்குள்ள அது பயணிக்க ஆரம்பிச்சுது. தமிழ் சிறுகதைய அப்படியே ஃபியூச்சருக்கு கூட்டிட்டு போன ஒருத்தர் இருக்காருன்னா அது கண்டிப்பா சுஜாதா தான். சயின்ஸையும் ஸ்டோரி டெல்லிங்கையும் மிக்ஸ் பண்ணி யாருமே யோசிக்காத ஒரு புது உலகத்தை நமக்கு காட்டினார். சுஜாதாவோட கற்பனை திறனை பாருங்க. நம்ம நினைவுகளை எல்லாம் ஐஸ் கியூப் மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியுமா? நம்ம கோபத்துக்கு ஒரு கலர், சிரிப்புக்கு ஒரு கலர்னு கொடுக்க முடியுமா? நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த மாதிரி கேள்விகள் மூலமா சிறுகதைனா இப்படித்தான் இருக்கணுங்கிற எல்லா எல்லையும் அவர் உடைச்செறிஞ்சார். இந்த புதுமைகளை புகுத்துற வழக்கம் இன்னைக்கும் நிக்கல. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல தமிழ் சிறுகதை பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. ஆன்லைன்ல அதுக்குன்னு ஒரு பெரிய வாசகர் உலகமே உருவாகி இருக்கு. இங்க பாருங்க, இந்த நம்பர் சும்மா இல்ல, இதுதான் விஷயமே. நாம ஏதோ பழங்காலத்து விஷயத்தை பத்தி பேசிட்டு இல்ல, இது இன்னைக்கும் உயிர் போட ரொம்பவே வீரியமா இயங்கிட்டு இருக்கிற ஒரு கலை வடிவங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. சரி, நாம முன்னோடிகளை பார்த்தோம், புதுமைகளை புகுத்துனவங்களை பார்த்தோம். அப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். ஒரு சிறந்த சிறுகதைனா என்ன? நம்ம கேள்விக்கு கடைசி பதில் என்ன? அப்போ ஒரு சிறந்த தமிழ் சிறுகதைக்கு என்னென்ன வேணும்? 1. புதுமை பித்தன் மாதிரி வழக்கமான விஷயங்களை கேள்வி கேட்கிற ஒரு புரட்சிகரமான குணம். 2. ஜெயகாந்தன் மாதிரி மனித மனசோட ஆழத்துக்கு போற பார்வை. 3. கீரா மாதிரி மக்களோட வாழ்க்கையோட ஒரு உண்மையான கனெக்ஷன். 4. சுஜாதா மாதிரி கற்பனைக்கு எல்லையே இல்லாத சிந்தனை. கடைசியா காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற திறமை. இது எல்லாம் சேர்ந்தது தாங்க ஒரு சிறந்த சிறுகதை. நூத்துக்கணக்கான கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பெரிய இலக்கிய உலகத்துல உங்களோட பயணம் எந்த கதையிலிருந்து தொடங்க போகுது? யோசிச்சு பாருங்க.